அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஃபைனலாக கூகுள் பிக்சல் 4 இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. OnePlus Nord சீரீஸில் அடுத்த 2 ஸ்மார்ட் ஃபோன் N10, N100 லான்ச் டேட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. POCO ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய Flipkart பிக் பில்லியன் டே ஆஃபர் என்னென்ன எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 340 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் ஃபைனலாக கூகுள் அக்கௌண்ட்டுக்கு புது செக்யூரிட்டி ஃபீச்சர் வந்து ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம டெக் நியூஸில் பார்த்த அதே ஃபீச்சர் தான் இப்போ வந்து இதோட ஃபைனல் ஸ்டேபிள் அப்டேட் வந்து எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட், அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ஒரு கிரிட்டிக்கல் அலர்ட் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் மாதிரி இமீடியட்டாக வரும், நீங்கள் இமேஜில் பார்க்குற மாதிரி. ஸோ உடனே நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் வந்து ஹேக்கர்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யாராவது ஹேக்கர்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட் ஹேக் பண்ணாலோ இல்லைன்னா ஏதாவது சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி தெரிஞ்சாலோ வந்து முதல்ல உங்களுக்கு மெயில் வரும். அந்த மெயிலை நீங்கள் கிளிக் பண்ண அப்போ தான் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இனிமேல் வந்து கிரிட்டிக்கல் அலர்ட் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் குவிக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல iOS யூசர்ஸ்க்கு தான் இவங்க எப்போ மாதிரி ரோல் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு பேட்ச் வைஸாக ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக வந்து கூகுள் அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி யூடியூப் இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். கூகுள் அசிஸ்டண்ட்டில் கூகுள் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஃபீச்சர் இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தற்சமயம் பேட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. இந்த அப்டேட் கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நம்மளுடைய ஸ்லீப்பை வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி, அதாவது நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க, எவ்வளோ நேரம் தூங்குவீங்க அப்படின்னு வந்து உங்களுடைய தூக்கத்தை ட்ராக் பண்ணும். அதே சமயத்தில் வந்து நீங்கள் நடக்கிறது அந்த மாதிரி உங்களுடைய ஃபிட்னஸ் விஷயங்கள் எல்லாமே வந்து இனிமேல் கூகுள் அசிஸ்டண்ட்லேயே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லை, கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து உங்களுடைய ஃபிட்னஸ் பேண்டோ ஸ்மார்ட் பேண்டோடையும் வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஹெல்த் ரிப்போர்ட் வந்து வெளியாகும். அதே சமயத்தில் இந்த ஹெல்த் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வந்து அப்பப்போ டெலீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் கூகுள் அசிஸ்டண்ட்டில் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஃபீச்சரும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஜூம் தற்சமயம் ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும், ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஆப் இது. இந்த ஆப்பில் வந்து அடிஷ்னலாக ஒரு அத்தன்டிகேஷன் ஃபீச்சர் ஒன்று ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து SSO ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது சிங்கிள் சைன் ஆன் ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் மூலயமா வந்து உங்களுடைய மீட்டிங், அதாவது வந்து கிளாஸ் ரூமாக இருக்கட்டும் இல்லை ஒர்க்காக இருக்கட்டும், நீங்கள் மீட்டிங் பண்ணுறதுல வந்து உங்களுடைய கிரெடென்ஷியல், அதாவது பாஸ்வேர்டு, யூசர் ஐடி எல்லாமே வச்சு ஒரு வாட்டி தான் நீங்கள் சைன்இன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் யாருமே டூப்ளிகேட் யூசர்ஸ் யாருமே அந்த கிரெடென்ஷியல்ஸ் வச்சு சைன்இன் பண்ண முடியாது. இதனால வந்து உங்களுடைய மீட்டிங் ஆர் ஆன்லைன் கிளாஸில் வந்து யாருமே வந்து டூப்ளிகேட் யூசர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதனால கிளாஸஸ் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து இந்த SSO ஃபீச்சர் வழியாக சைன்இன் பண்ணும்போது டீச்சர்ஸ்க்கு வந்து உங்களுடைய அட்டெண்டன்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், உங்களுக்கு சிங்கிள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த SSO ஃபீச்சர் வந்து பேட்ச் வைஸாக இப்போ எல்லாருக்குமே ரோல் அவுட் பண்ணுறதா தெரியுது. ஸோ நீங்கள் ஜூம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜியோ ரீசெண்டாக அவங்களுடைய போஸ்ட்பெய்ட் ப்ளஸ் பிளான்ஸ் வந்து இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த பிளானில் வந்து அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு மைக்ரேஷன் ஃபீச்சர் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மைக்ரேஷன் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேறு டெலிகாம் யூசர்ஸ்க்கு, அதாவது நீங்கள் ஒருவேளை ஏர்டெல் வோடஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜியோவுடைய போஸ்ட்பெய்ட் பிளானுக்கு வந்து இந்த மைக்ரேஷன் ஃபீச்சர் வழியாக மாறும்போது வந்து உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டோட இவங்க மைக்ரேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது உங்களுடைய பழைய டெலிகாம் யூசர்ஸ் கிட்ட ஏதாவது பேலன்ஸ் இருந்தால் அதே கிரெடிட் லிமிட்டோட இவங்க வந்து மைக்ரேட் பண்ணிப்பாங்க. அதே சமயத்தில் இதுக்கு அடிஷ்னலாக எந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் கிடையாது, உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜியோவுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா போதும், இல்லைனா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜியோ ஸ்டோரில் போயிட்டு வந்து இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து புதுசாக வேறு டெலிகாம் ஆப்ரேட்டர்லேருந்து ஜியோவுடைய போஸ்ட்பெய்ட் பிளானுக்கு வராங்களோ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அந்த போஸ்ட்பெய்ட் பிளானுக்கு கீழே. அடிஷ்னலாக வந்து அமேசானுடைய 1 இயர்க்கான ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை வேறு டெலிகாமில் போஸ்ட்பெய்ட் பிளான் வச்சுருந்தீங்கன்னா இப்போ ஜியோக்கு மாறினீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. கூகுள் பிக்சல் 4 ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்க்ளூசிவாக அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் டீசர் போடும்போது ஒரு ஜம்பிள் வேர்டில் ஸ்னாப் டிராகன் 732G அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மிஸ்டேக்
மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு இது Snapdragon 730 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு Snapdragon 730Gல தான் லான்ச் ஆயிருக்கு. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 5.81 inch OLED பேனலில் கொடுத்துருக்காங்க. இது 3140 mAh 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இது சிங்கிள் ரியர் கேமரா 12.2 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சலோட உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இது ஒரே ஒரு கலர் பிளாக் கலர்ல இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 29,999 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Snapdragon 730 29,999 இந்தியாவில் லான்ச் பண்ணி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை கூகுளுடைய Pixel 4a கூடவே வந்து ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கரும் கூகுள் லான்ச் பண்ணியிருக்காங்க, கூகுள் ஆடியோ நெஸ்ட். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,999 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூகுளுடைய Pixel 4a அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஸ்பீக்கர் ரெண்டுமே உங்களுக்கு அக்டோபர் 16லேருந்து ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலில் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போக்கோ பிராண்டு கீழே இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ். போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பெஸ்ட் ஆஃபர், இன்னும் சொல்ல போனால் போக்கோ X3 லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன இதில் கூட ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிக் பில்லியன் டேஸில் லைவ் சேலில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நார்மல் ப்ரைஸ் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது போக்கோ M2. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ 10,999 ரூபாய்க்கு இருக்குது. ஆஃபரில் வந்து உங்களுக்கு 500 ரூபாய் குறைஞ்சி 10,499 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்ததாக போக்கோ M2 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் உங்களுக்கு 1000 ரூபாய் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 13,990லேருந்து உங்களுக்கு 12,999க்கு அவைலபிளாக இருக்கும். அதே போக்கோவுடைய X2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் 1000 ரூபாய் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 16,499 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கும். போக்கோவுடைய C3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு 7,499லேருந்து ஆரம்பிக்கும். அதே போக்கோவுடைய X3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,999 ஸ்டார்டிங் ப்ரைஸில் உங்களுக்கு ஸ்டாக் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு SBI கிரெடிட் கார்டு ஆஃபரும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை போக்கோ பிராண்டு கீழே ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா இந்த ஆஃபர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல்மியுடைய புது Q சீரீஸில் ரியல்மி Q2 உடைய ஃபர்ஸ்ட் ரெண்டர் இமேஜ் ரிவீலாக இருக்குது. இந்த ரெண்டர் இமேஜில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் ஆன ரியல்மி 7 Pro அது மாதிரியே தான் இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக். அது மட்டும் இல்லை இந்த Q சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க, Q2 அதுக்கப்புறம் Q2 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சில ஸ்பெசிஃபிகேஷன் நேற்றே நம்ம பார்த்தோம். அதாவது கேமரா செக்மெண்ட், இது குவாட் கேமரா 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே உங்களுக்கு குவாட் கேமரா 48 மெகா பிக்சல் தான். ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு 16 மெகா பிக்சல் செல்ஃபியோட கொடுக்க போகிறாங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரோ வேரியண்ட்டில் 65 வாட் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. மற்றபடி உங்களுக்கு சிமிலராக இருக்கும். அது மட்டும் இல்லை இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சிப்செட்டும் ரிவீல் ஆயிருக்கு. நமக்கு கிடச்சிருக்க சோர்ஸ் வச்சு இது 100% கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ரியல்மியுடைய Q2 வந்து உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 800U இந்த சிப்செட்டில் லான்ச் ஆகுது. அதே உங்களுக்கு ப்ரோ வேரியன்ட் ரியல்மி Q2 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 1000+ இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த சிப்செட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் ஆகும் தெரியுது. பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு அக்டோபர் 13 சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாலையும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் இந்தியாவில் கொண்டு வராங்களான்னு. போக்கோவுடைய பாப்புலரான F சீரீஸில் POCO F1 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சக்ஸஸர் இப்போ வரைக்கும் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணலை. இதோட சக்ஸஸர் அப்படின்னு சொன்னால் POCO F2 Pro குளோபலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவில் இது வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் POCO F1 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சக்ஸஸருக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சக்ஸஸர் பற்றி நிறைய ரூமர்ஸ் வருது. ஆனால் இப்போ வந்து இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சக்ஸஸர் இந்தியாவில் லான்ச் ஆகும்னு. இது POCO F2 இந்த பேரில் லான்ச் ஆகுமா இல்லைனா POCO F3 இந்த பேரில் லான்ச் ஆகுமா அது மட்டும்தான் இப்போ கன்ஃபியூஷன். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் எண்ட் ஆஃப் 2020 இல்லைனா பிகினிங் ஆஃப் 2021 லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போக்கோ உடைய ஜென்ரல் மேனேஜரே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ POCO F1 உடைய சக்ஸஸர் கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகுது. பார்க்கலாம் என்ன பேரில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க கொடுக்குறாங்கன்னு. Infinix 08 இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தா அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். இது மீடியாடெக் ஹீலியோ G90T 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக இந்தியன் மணி வேல்யூக்கு வந்து 15,000 ரூபாய்க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Infinix உடைய 08
ஃபைனலாக லான்ச் ஆயிடுச்சு. OnePlus Nord சீரீஸில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் N10, N100 இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் அஃபிஷியல் ஆயிடுச்சு. இது October 26 அன்னைக்கு குளோபல், அதாவது யூஎஸ்ல லான்ச் ஆகுது. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, N10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி Snapdragon 690 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக அப்ராக்சிமேட்டாக $400 இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதே N100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக Snapdragon 460 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஒன்று 5G இன்னொன்று 4G குளோபலாக லான்ச் ஆகும். அதுக்கப்புறம் இது இந்தியாலையும் லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ OnePlus உடைய நாட் சீரீஸில் அடுத்த 2 ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம், ஜூமில் வரப்போகிற புது அத்தன்டிகேஷன் ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லுது. அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், ஜூமில் வரப்போகிற புது அத்தன்டிகேஷன் ஃபீச்சர் என்னது, அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலுக்கு டெக்னிக்கல் சென்னை என்ன டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நான் ரேண்டமாக சூஸ் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்டான கேள்விக்கான பதில் கெஸ்ட் மோட். ஆனால் நிறைய பேர் வந்து கெஸ்ட் மோட் அப்படின்னு தப்பாக டைப் பண்ணியிருந்தீங்க. ஸோ கரெக்டாக டைப் பண்ணதுலேருந்து வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிலாஷ். கங்க்ராச்சுலேஷன் அபிலாஷ். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.